அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் 100 கிலோ நண்டு பிடிக்க போன அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனை நண்டு மாட்டுச்சு, எவ்வளோ கிடச்சிச்சு அப்படிங்கிறத கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரவில் நண்டு வேட்டைக்கு போயிருந்தோம். அதை முழு வீடியோ தான் இது. முழுசாக வீடியோவை பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். நைட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் கடலுக்குள்ளே வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். டார்ச் லைட்டு, ஃபோன் லைட்டு இதை பயன்படுத்தி தான் அங்கே மீன் பிடிப்போம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத விட என்ன நண்டு பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இன்றைக்கி களி நண்டு பிடிக்க வந்தோம். களி நண்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெயிட் நண்டுன்னு சொல்லுவாங்க சில நேரம், சில இடத்துலேருந்து நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நண்டை பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நேற்றுக்கு வலையை விட்டுட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வலையை போய் எடுக்க போகிறோம். எடுக்க போகிற வீடியோ தான் இது. எத்தனை நண்டு வந்துச்சு அப்படிங்கிறத வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கடலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பசங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாட்டு அப்படின்னு சொல்லுவோம். நாட்டுன்னா வலையோட முதல் எண்டுலையும் கடைசி எண்டுலையும் போட்டிருப்போம். நம்மளோட வலைக்கான அடையாளம் இதுதான். இரவில் இப்படி தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டு அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. ஃபோன் டார்ச்சில் தான் எடுத்தோம். வலையை பிடிக்க ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி தான் கடலில் வெளிச்சம் இல்லாமல் மீன் பிடிக்க முடியும். ஏன்னா அங்கே வெளிச்சத்துக்கு வாய்ப்பே இல்லை. டார்ச் லைட்டு தான். இங்கே பார்த்திங்களா, இந்த வெயிட் நண்டு இடநண்டு உழுக நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் கரும்பு மாட்டோம். சில இடங்களில் வாட்டாளன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கரும்புன்னு சொல்லுவாங்க. கரும்புனா திங்கிற கரும்பு கிடையாது, கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாசி. இந்த பாசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் 7,000 கிட்ட விற்பனை ஆகும். இதை பிடிக்கும் இந்த பாசியை எடுக்கவும் மீனவர்கள் கடலுக்குள்ளே வருவாங்க. நமக்கு தேவையில்லாத பாசி இது. நம்ம நண்டு பிடிக்க தான் வந்திருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ நண்டு மாட்டுச்சு கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது. பார்த்திங்களா, வலை வர ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்களா. இந்த வலையை 2 பேர் இழுப்பாங்க. மொத்தம் 6 வலை விட்டுருந்தோம். 6 வலையிலையும் எவ்வளோ நண்டு மாட்டுனுச்சு அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். இது 2 வீடியோவாக போட்டிருப்பேன். 2வது வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். சரியா, இதில் முதல் வீடியோவில் எவ்வளோ நண்டு மாட்டுனுச்சு, 2வது வீடியோவில் எவ்வளோ நண்டு மாட்டுனுச்சுங்கிறத வீடியோவில் கடைசியில் பார்த்திங்கன்னா தெரியும். சம்டைம் இடையிலையும் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுதா, வலை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டார்ச் அடிக்கிறோம் பார்த்திங்களா, டார்ச் அடிக்கிற அந்த கரும்பு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் அந்த பாசி, கடல் பாசிங்கிறது. இது உணவுகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க, மருந்துகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அந்த பாசியோட மதிப்பு. தெரியுதா, வலை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோவில் வால்யூம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட சவுண்டை மியூட் பண்ணி தான் வீடியோ எடுத்தோம். அதனால் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்களா, வலை வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமாக எவ்வளோ நண்டு மாட்டுச்சுங்கிறத கடைசியில் இல்லை இடையிலையும் சொல்லுவேன். பார்த்துட்டே இருங்க. சரியா, பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கரும்பு அவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நண்டு மாட்டுற சீசன் இந்த பாசியும் வர ஆரம்பிச்சிடும். இந்த பாசி இருந்தால் தான் அந்த நண்டு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா பாசியை உணவாக எடுக்கிறதுக்கு தான் அந்த நண்டு வரும். சில டைம் பார்த்திங்கன்னா இந்த பாசி இல்லைன்னா நண்டு வராது. நண்டு இல்லை அப்படின்னு நம்மளே புரிஞ்சிக்கலாம். அது அந்த தொழில் இருக்குது. அவங்க அந்த அனுபவசாலிகிட்ட கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசி வர ஆரம்பிச்சிச்சுன்னா நண்டு வர ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். அதுக்கான வலைகளை பயன்படுத்தி நண்டை பிடிப்பாங்க. பார்த்திங்களா, வலையை இழுக்க ஆரம்பித்தாச்சு. எவ்வளோதுக்கு அந்த பாசி வருது பார்த்திங்களா. இந்த பாசி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் அதோட என்ன சொல்கிறது, மருத்துவ குணங்களுக்காண்டி அந்த எக்ஸ்போர்ட் ஆகுது.
வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாசி வருது பார்த்தீங்களா. சில பேர் இது வந்து வாட்டல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாக்களில் வந்து இதை வாட்டல்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாசிலே வந்து வெள்ளை பாசி. இது ஒரு மாதிரி லைட் வெள்ளையாக இருக்கும், லைட்டு எல்லோவாக இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து வெள்ளை பாசின்னு தான் சொல்லுவோம். பார்த்திங்களா அந்த லைட் அடிக்கிறத அடுத்து பாருங்கள். அந்த கலராக தெரிகிறது எல்லாமே வந்து அந்த பாசி தான். பார்த்திங்களா அந்த பையன் இழுக்க அந்த பாசி தான் நிறைய வருது. நண்டு இப்போ வரைக்குமே ஒன்றும் வரல. எவ்வளோ நண்டு விழுந்திருக்குன்னு குத்து மதிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு சொல்லக்கூடாது. கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்டு மாட்டியிருக்கோம், எவ்வளோத்துக்கு மாட்டியிருக்கோம் அப்படின்னு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுதா எவ்வளோ பாசி வருது பாருங்கள். இது வந்து உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்திய அதாவது வட மாநிலங்களில் வந்து இதை வந்து உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த பாசியை கல்ஃப் அந்த மாதிரி கல்ஃப் ஏரியாக்களில் வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகிறது மட்டும் தெரியும் எனக்கு. ஆனால் எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது அதை பற்றின புரிதல்லாம் எனக்கு கிடையாது. பார்த்திங்களா எவ்வளோ பாசி இருந்துச்சு. அந்த கால் அடியில் பருவத்துன்னு தெரியும் எவ்வளோ பாசி இருந்துச்சு பார்த்தீங்களா. பாசி தான் வருது, நண்டு வர காணும். காத்திருப்போம் எத்தனை நண்டு வருது என்னென்னு. இவ்வளோ பாசியும் அரிச்சு எடுக்கிறோன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியலை. சில டைம் வந்து குழி தோண்டிட்டு வலையை உள்ளே புதைச்சி அந்த பாசி அழுகுனதுக்கப்புறம் வலையை எடுத்து வாஷ் பண்ணிடுவோம். இல்லாட்டா சில டைம் வந்து தட்டுனால கீழே வந்துடும். ஆனால் இந்த பாசியை எடுக்கிறதுக்காண்டி வந்து கடலுக்குள்ளே வந்து மீனவர்கள் வருவாங்க. அதை இன்னொரு நாளைக்கு எடுத்து போடுறேன் சரியா. இன்றைக்கி வந்து நேரமின்மை காரணமாக தான் நான் வலையை பிடிக்கிறது மட்டும்தான் எடுத்தேன். இது எத்தனை மணிக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடியற்காலை வந்து ஒரு 2:30லேருந்து 3:30 மணி இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது. பார்த்திங்களா இந்த வலையில் வந்து அரளை மீனும் அப்புறம் வந்து கணவாய் மீனும் கிடச்சிச்சு. அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஷார்ட் வீடியோவில் போடுறேன். ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்கள். ஷார்ட் வீடியோவில் நிறைய வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய மீன்களை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோ எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்திங்களா எவ்வளோ பாசி வருது பார்த்தீங்களா. அந்த ஒரு நண்டு வருது, நண்டு வந்துருச்சு ஒன்று. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து லைட் எல்லோவாக இருக்கும் இந்த பாசி, கடல் பாசி. சில பேர் வந்து நல்ல க்ரீன் கலரில் உள்ள பாசியை வந்து வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த பாசி கிடையாது இது. அது உடல் நலத்துக்கு தீங்கு. இந்த மாதிரி லைட் எல்லோவாக இருக்கும் அந்த பாசி தான் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது போக வந்து நண்டு இன்னும் வரவே இல்லையே. இப்படி தாங்க 6 வலையை விட்டு இன்னும் ஒரு வலை முடிய போது இன்னும் நண்டு வரவே இல்லை. எவ்வளோ சோகமான சம்பவமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே மீன் பிடிச்சா இங்கே மீன் விற்பனை ஆகாது, நினச்ச விலைக்கு போகாது. அதை விட இது ஆடி மாதம், சுத்தமாக மீன் விற்பனைக்கு ஆகாது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ பாசி வருது பார்த்தீங்களா. இவ்வளோ பாசிங்க வந்து நம்ம பாசிக்கு போயிருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000 சம்பாதிச்சிருக்கலாம் போல். நண்டுக்கு போய் வெறும் பாசி தான் வருது. நம்ம நினச்சி போகிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. அதேமாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மீன் பிடிக்கும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய போடுற எஃபோர்ட்டுக்கு நல்லா வந்து ரீச் கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்திங்களா இவ்வளோ தூரம் வந்தும் பாசி தான் வந்துகிட்ருக்கு. நண்டு ஒன்று கூட வரல. அடுத்த வீடியோவில் வருதான்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட் இருக்குது. இடையிலே வந்து நண்டு வரும். அந்த நண்டு அவங்களுக்கு வந்து நான் இதுலேயே வந்து நண்டு வரும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனை பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் எவ்வளோ நண்டு வந்துச்சு, எவ்வளோத்துக்கு விற்றோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.